வணக்கம். இந்த வீடியோவில் பிள்ளையாருக்கு எப்படி ஒரு அழகான கொடை செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கிளிட்டர் ஷீட் எடுத்துக்கலாம். இந்த அவுட்டர் லைன் வச்சு நம்ம கட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் உள்ள தள்ளி கட் பண்ணால் அந்த உள்ள ரவுண்டு கரெக்டாக வரும். இதை வந்து நம்ம ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒட்டிட்டேன். இப்போ இந்த எட்ஜஸை கவர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கோல்டன் ரோப் எடுத்து அதை சைடில் வச்சு நம்ம ஒட்டிக்கலாம். இதுக்கு க்ளூகன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நான். இப்போ இந்த மேலே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும், அதுக்கு ஒரு கோல்டன் லேஸ் எடுத்திருக்கேன். அதையும் நம்ம மேலே க்ளூகன் அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போ மேலே இருக்க ஸ்பேஸையும் நான் கவர் பண்ணிட்டேன். இப்போ இந்த சைடில் இருக்கிறதுக்கு இன்னொரு லேஸ் எடுத்திருக்கேன், கொஞ்சம் டிசைனான லேஸ் எடுத்துக்கலாம். இதையும் க்ளூகன் யூஸ் பண்ணி நம்ம சைடில் ஒட்டிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒட்டி எடுத்துட்டேன். இப்போ இந்த மாதிரி சின்ன வாட்டர் பாட்டில் மூடி எடுத்துக்கலாம். கிளிட்டர் ஷீட் அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். சைடுக்கும் ஒரு கிளிட்டர் ஷீட் கட் பண்ணியிருக்கேன். இது ஃபுல்லாக வந்து நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். இதுக்கும் ஃபெவிபாண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி நம்ம அந்த கேப்பை கவர் பண்ணிடலாம். இப்போ அந்த மூடி மேலே இந்த சின்ன மூடியை வச்சு ஒட்டிடலாம். இதுக்கும் நான் ஃபெவிபாண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இது இன்னும் டெக்கரேட் பண்ணுறதுக்காக கோல்டன் லேஸ் எடுத்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இந்த மாதிரி நான் ஒட்டி எடுத்திருக்கேன். இதுக்கும் க்ளூகன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஒரு மணி எடுத்துக்கலாம், அதை மேலே வச்சு ஒட்டிக்கலாம். அப்போ தான் அந்த கொடை ஷேப் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கலாம். ஃபெவிபாண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி கட்டப்பை குச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு உயரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கிளிட்டர் ஷீட் ஒன்று எடுத்துக்கலாம். கோல்டன் கலர் கிளிட்டர் ஷீட் எடுத்திருக்கேன். இதையும் இந்த கட்டப்பை குச்சியை கவர் பண்ணிடலாம். இதுக்கும் நான் ஃபெவிபாண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இது ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி அந்த கட்டப்பை குச்சியை அந்த கொடையோடு சேர்த்து நம்ம ஒட்டிடலாம். இப்போ பார்க்க அழகாக இருக்கும். இதை இன்னும் டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எடுத்து ஒட்டியிருக்கேன். இது இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி வளையம் எடுத்துக்கலாம். அதில் இந்த சின்ன பெல்லை வந்து நம்ம கோர்த்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கோர்த்து எடுத்துருக்கேன். இப்போ இந்த லேஸில் சின்ன சின்ன ஹோல் இருக்கும், அதிலெல்லாம் இந்த பெல்லை வந்து நம்ம கோர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி கோர்த்துட்டேன். ஒரு அழகான கொடை நமக்கு பிள்ளையாருக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை டபுள் சைட் டேப் போட்டு பிள்ளையார் பின்னாடி ஒட்டும்போது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். விநாயகர் சதுர்த்தியை நல்லா கொண்டாடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.